முக்கியமான நபர் வர போறாங்க. குடும்பம் அப்படின்னா இப்படிதான்ப்பா இருக்கணும், நமக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்காது அப்படின்னு நம்மளெல்லாம் பல படங்கள் மூலமா ஏங்க வச்ச ஒரு இயக்குனர், ஒரு லெஜெண்டரி இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் இவருடைய பல படங்களுக்கு பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்ற கேள்வி நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் விக்ரமன் அவர்களோட ஸ்டேஜ் ப்ளீஸ். பறந்துவோம் டைரக்டர் தான், நல்ல ஒரு அற்புதமான டைரக்டர். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, இந்த மாதிரி நிறைய அற்புதமான படங்கள் கொடுத்த டைரக்டர். நான் அந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா, ராம் நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா, இது எப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா உண்மையிலே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படம். நீங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் இது. நான் சமீபத்தில் ரசித்த சில படங்களில் இந்த படமும் ஒன்று. நிறையா இதில் ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதெல்லாம் நான் நிறைய ஏதாவது சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோ நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவில் டான்ஸ் அப்படின்னு சொன்னால் வஞ்சிக்கோட்டை வாலிபன் உங்களுக்கு பத்மினி வைத்தியன் டான்ஸ் தான் இன்னை வரைக்கும் ஒரு ஐகானிக்காக இருக்குது. அது மாதிரி நம்ம சிவாவுடைய தமிழ் படம் டான்ஸ் நம்ம மறக்க முடியாது. அந்த குரங்கு படம் காலில் வர அதை மறக்க முடியாது. அதை மிஞ்சிற மாதிரி இல்லை ஒரு டான்ஸ் ஆடியிருக்காரு. ஆனால் அந்த டான்ஸுடைய எண்டெல்லாம் உங்களுக்கு கைதட்ட வைக்கணும். அந்த கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியார் சிவா. எனக்கு ரொம்ப மறந்துட்டேன். அது மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் சுகர் லோ ஆகிட்டுருக்கு, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும், என்னுடைய வாழ்த்துக்கள். சில நம்ம பல படம் பார்ப்போம், சில படம் ஓடும்னு நமக்கு தெரியும், ஆனால் சில படம் ஓடணும்னு நினைப்போம், ஓடணும்னு நினைப்போம். இந்த படம் நான் ஓடணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள். ஒருத்தர் வர போறாரு. இவர் பேச்சுல ராஜா. இவர் சொல்ற விஷயங்கள் நச்சுன்னு அழகா அப்படியே ஷார்ப்பா சொல்றதுல ஒரு ராஜா. பற்றிமண்டம் ராஜா அவர்களே அன்போடு பேச மேடைக்கு அழைக்கிறோம். சாரி டு இன்டரப்ட். அந்த ஃப்ளவர் நீங்க கையில வச்சுட்டே பேசணுன்றது டைரக்ஷன் டீம்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்டா கேட்டிருக்காங்க. கேன் யூ ப்ளீஸ் ஹேவ் திஸ் ஃப்ளவர்? இல்லைம்மா, நாங்கள் பேசும்போது முன்னாடி மைக் ஸ்டாண்ட் இருக்கும். கையில் பிடிச்சிட்டு பேசுனா மைக் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும். வேற ஏதாவது இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இது திரை உலகம். இதுல என்ன மாதிரி பேச்சு உலகத்துல இருக்கிறவங்க வர்றது இடைஞ்சல். நீங்க இதுல புது கண்டிஷன் போட்டீங்கன்னா பயமா இருக்கு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம். பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும். ஏன்னா இப்ப எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம். ஏறுற விமானம் இறங்குமான்ற பயத்திலேயே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறாரு. பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியில பறந்து போ, இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அருமையான தலைப்பு. படம் பார்த்தேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டுருக்கிறார். அவரையும் அவரது ஜோடி அவர மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டுருக்கிறார். ஒரு சின்ன கேரக்டரை கூட அருமையா செதுக்கி இருக்கிறார். ஒரு காட்சியும் மனதில் நிற்கிற மாதிரி இருக்கு. சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமா இருக்கு. தொலைக்காட்சியில வருகிற படங்களை கூட நாம இப்போ தைரியமா பிள்ளைகளோட பார்க்க முடியல. ஒன்று வயலன்ஸ் அதிகமா இருக்கு. இப்படி ஒரு 2 பீப்பா ரத்தம் வாங்கி ஊத்திடுறாங்க, அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அரிவாள் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு. எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது.
அதே மாதிரி இதுல இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையன் ஒரு உயரமான மலையில ஏறி நிற்பான். அந்நேரம் சூரிய உதயமாகும். உன் லைஃப்ல இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான். அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. ஏன் உங்க அப்பா உன்னை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வரலையான்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவன் தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு. இரவுல மழை நேரத்துல போகும்போது தங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க. கடும் மழையில ஒரு கணப்பு தீ போட்டு. அவர் பேரு எம்பரர். வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சார் பாருங்க. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு. ஆனா எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டாரு, எம்பரர். அது ரொம்ப நல்ல கேரக்டர். அது அந்த பெரியவர் காலையில பார்த்தா அந்த பெரியவர் காணாம இருக்க மாட்டாரு, இந்த பையனும் இருக்க மாட்டான். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? அப்பா தூங்கும்போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும். ஆனா அவன் மலை ஏறி நிற்பான். அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு. ரொம்ப அருமையான காட்சி அது. அது ரொம்ப நல்ல காட்சி. அவர் திருப்பி கொண்டு வந்தானே அவர் கேட்பாரு, உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு. என் பேரனா இருந்தா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லும்போது, வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார். இதுக்காகவே இந்த படம் எல்லாம் நல்லா ஓடணும். இப்ப சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும், நிறைய பேர் பார்க்கணும்னு. எனக்கு அதுதான் ஆசை. ஐ எம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான். அங்க இருக்கிறாரு, ஐ எம் அ கூல் கை, ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ்னு வேற சொல்லுவான். அப்பதான் கொஞ்சம் பயமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க பார்வையில ஒரு 8 வயசு பையன் மனசுல என்ன இருக்கும்? ஓம் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம், என் கிரஷுக்கு நான் கொடுக்க கூடாதான்னு அவன் கேட்கிற அந்த லாஜிக்கு. அது மட்டும் இல்ல, அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு மேல மேல உயர்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அவன் அடி மனசு இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டல்ல இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும். அதை விட மிக காஸ்ட்லியான அந்த போர்டை ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான். நமக்கு தான் வேல்யூ அதிகம். ஆனா சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்ல, அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையா காட்டி இருக்கிறார். ஒரு அருமையான படம் இது. எல்லாரும் கட்டாயம் பாருங்க. நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது. எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை. நீங்க எல்லாரும் பிள்ளைய வீட்டுல வச்சு பூட்டிட்டு போறீங்களே, அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க, வெளியில பூட்டிட்டு போயிடுறீங்களே, உங்களை ஒரு நாள் உள்ள விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்கு. அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது, சில கவலைகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது. அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம். எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் இந்த உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோ. இப்பெல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னா சிங்கப்பூர் போ, மலேசியா போன்றாங்க. இல்ல, நம்ம ஊர் காடுகள்ல, நம்ம ஊர் கிராமங்கள்ல, நம்ம ஊர் குளங்கள்ல, வெளிகளிலே இயற்கை இருக்கிறது. அந்த இயற்கையை தேடுங்கள், அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள், அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். பறந்து பறந்து மக்கள் இதை பார்க்க வேண்டும். பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது, படிப்பினையாகவும் இருக்கிறது. இந்த சின்ன குழந்தைங்க பேசுனாங்க பாருங்க, அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பா யாரும் பேச முடியாது. அதுல ஒன்ன மறந்துட்டு நின்னானே, அவன் கூட நல்லா தான் பேசுறான். அவன் வயசுக்கு அது நல்லா தான் பேசுறான். அதனால அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான். இந்த குழந்தைகளை எல்லாம் மேடையில வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான். படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள். மிகச் சிறப்பான படம். இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
என்னம்மா? இல்ல சார், நீங்களே சொல்லிட்டீங்க ஆல் dads are liars அப்படின்ட்டு இந்த படத்துடைய ஒரு முக்கியமான லைன் இருக்கு. உங்க அப்பா உங்ககிட்ட சொன்ன மிகப்பெரிய பொய்ன்னு இப்போ நீங்க நினைக்கிற விஷயம் என்ன சார்? எங்க அப்பா இப்ப இல்ல. அவரை நினைக்கும் போது லேசா கண்ணில் கண்ணீர் தான் வருது. பெரும்பாலும் அப்பாவுடைய பெருமை அவர் இல்லாதப்போதான் ஒவ்வொரு ஆண் மகனுக்கு தெரியும். எங்க அப்பா நிறைய ஆசைப்பட்டார், நான் அப்படி வரணும் அப்படி வரணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். நீ கலெக்டர் ஆயிடுவேடான்னு சொன்னாரு. ஆனா அது மாதிரி ஆக முடியல. ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு தெரியும் நான் ஆக மாட்டேன்னு. ஆனாலும் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுதான் மிகப்பெரிய பொய்ன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. இது ஒரு மோட்டிவேஷனை தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டார், அவர் கோவப்பட்டார். ஆனால் மதுரையில் இருந்துக்கிட்டு அந்த காலத்தில் படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற IAS கோச்சிங் அகாடமிலாம் கிடையாது. எங்களுக்கு எந்த திசையில் போகணும்னே தெரியாது. அந்த லெவலில் அது மட்டும் இல்லை, நான் ஒரு பேச்சாளர் ஆகி 4 பேருக்கு தெரிஞ்சவனா இருக்கிறத அவர் பார்க்கல. அதனால கலெக்டர் ஆகலை, ஏதோ ஒரு மேடைக்காவது போறான்னு கூட அவர் பார்க்கல. அது நினைக்கும் போது எனக்கு வருத்தம் வரும். எஸ், நீங்க ஆமா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்பான்ற உறவு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுடைய ஆன்சர்ல தெரிஞ்சது. யுவர் அப்பா will always be happy from above. Thank you so much for sharing. நன்றி நன்றி. Thank you sir.